நம்ம பாய்ஸ்க்கு அடுத்த கேஸ் யார் குடுப்பாங்க அப்படின்னா, இந்த சின்ன பொண்ணு தான் குடுப்பா. இந்த பொண்ணு கெட்டப்ப பார்த்தாலே தெரியும். 1800லயே இந்த பொண்ணு இறந்திருப்பா. அவ வந்து யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு க்ளோயிங் மேஜிக்கல் ஸ்குவிட் அப்படின்ற ஒரு பெட்ட தான் வந்து வளர்த்துட்டு இருப்பா. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அது யாரு அப்படின்னா கிறிஸ்டல். அவ வந்துட்டு ஒரு உயிரோட இருக்கிற ஒரு மனுஷி தான். அவ வந்துட்டு ஒரு சைக்கிக்ஸ்ட். அதனால மந்திரம், தந்திரம் எல்லாமே தெரியும். அந்த ஆவிகள் எல்லாமே அவளுக்கும் கண்ணுக்கு தெரியும். கொஞ்ச நாளா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிட்டு இருக்கும். ஆனா கொஞ்ச நாளா கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்றா. நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாய்ஸ வந்து பார்க்க வந்திருப்பா. அவங்களும் இந்த கேஸ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுலாம் பார்க்கும்போது, ஓகே இவளுக்கு பேய் தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு அவள ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அவ வந்துட்டு ஒரு ட்ரெயின்ல தான் போய்க்கிட்டு இருப்பா. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா பாட்டி தான் இருந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சண்டை வந்துரும். அந்த சண்டையும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வித்தியாசமா நடந்துட்டு இருக்கும். அந்த சண்டையிலயும் ஓகே இவளுக்கு இத தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடங்கையும் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அத பண்ணதுக்குமே அவளுக்கு பிடிச்ச பேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ஷீட்டோடவே டிங் டிங்னு ஓட ஆரம்பிச்சுரும். இந்த கேஸ் இதோட முடியுது. அடுத்த கேஸ்ல அடுத்த ஷாட்ல பார்க்கலாம். டாடா பாய்.